டெல்லி கணேஷ் தொடங்கி கவுண்டமணி வரைக்கும் நமக்கு பிடிச்ச நடிகர்களுக்கு பட்டப்பெயர் வர காரணம் என்னன்னு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டெல்லி கணேஷ். டெல்லி நாடக குழுவுல ஒரு உறுப்பினரா வேலை பார்த்தவர் தான் இந்த கணேஷ். அப்ப இவர் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதுல இருந்து அப்படியே சினிமாக்குள்ள வரும்போது தான் இவருக்கு டெல்லி கணேஷ் அப்படின்ற பெயர் கொடுத்திருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது நிழல்கள் ரவி. நம்ம தமிழ் சினிமாவுல ரொம்பவே ஃபேமஸான ஆள் இவர். இவரோட உண்மையான பெயர் வெறும் ரவி மட்டும்தான். ஆனா இதுவரைக்கும் இவரோட கெரியர்ல இவர் நடிச்ச ஒரு தரமான படம் அப்படின்னா நிழல்கள். இந்த படம் சும்மா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி இவருக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா தான் எல்லாருமே இவரை நிழல்கள் ரவி நிழல்கள் ரவின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வாலி. பாடலாசிரியர் வாலியோட இயற்பெயர் டி.எஸ். ரங்கராஜன். இவர் கிட்டத்தட்ட 15,000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்காரு. நம்ம எல்லாருமே பாடலாசிரியர் வாலியோட மிகப்பெரிய ஃபேன், கரெக்டா? ஆனா இவர் இன்னொருத்தருக்கு மிகப்பெரிய ஃபேன். அதுதான் மாலி அப்படின்ற ஒரு ஓவியர். அவரை மாதிரி நம்மளும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஆசையில தான் தன்னோட பெயரை வாலி அப்படின்னு மாத்தி பாடல் எழுதும் போது அதை பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமா எல்லாருமே கவிஞர் வாலி அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கவுண்டமணி. கவுண்டமணிக்கு பெயர் கிடைச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா கவுண்டமணியோட உண்மையான பெயர் என்னன்னா சுப்பிரமணியன். இவர் மேடை நாடகங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அப்பெல்லாம் அதிகமா போட்டது கவுண்டர் வேடம் தானா. அது ரொம்ப சூப்பரா நடிப்பாராம். அதுல இருந்து கவுண்டமணி அப்படின்ற பெயரும் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, மேடை நாடகங்களும் சரி, மனுஷன் கவுண்டர் அடிக்கிறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது, கரெக்டா? அதனாலேயே இவரை எல்லாருமே கவுண்டமணின்னு ஆரம்பத்துல இருந்தே கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது போஸ் வெங்கட். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேரக்டர் ஆர்டிஸ்ட் இவர். இவரோட உண்மையான பேர் வெங்கட் மட்டும்தான். ஆனா இவர் ஒரு சீரியல்ல போஸ் அப்படின்ற சீரியஸான கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஒரு சீரியல்ல இவருக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அப்படின்னா இந்த போஸ் கேரக்டர் தான். அதுக்கப்புறமா எல்லாருமே இவரை போஸ் வெங்கட்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது குண்டு கல்யாணம். இவரோட உண்மையான பேரு கல்யாணம் தான். சினிமாக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு ரொம்ப குண்டா இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல கல்யாணம் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் இருந்திருக்காங்க. சோ தனியா அடையாளப்படுத்துறதுக்காக இவரை குண்டு கல்யாணம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வெந்நீர் அடை மூர்த்தி, வெந்நீர் அடை நிர்மலா. இவங்க ரெண்டு பேருமே நிறைய படத்துல நடிச்சிருக்காங்க. இருந்தாலுமே வெந்நீர் அடை படம் தான் இவங்களுக்கு ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. சோ அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு பேரையுமே வெந்நீர் அடை அப்படின்ற அடமொழியோட கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆடுகளம் நரேன். இவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? நாராயணன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் பண்ணிட்டாரு. இருந்தாலுமே இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது அப்படின்னா ஆடுகளம் படம் தான். இந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாரும் இவரை ஆடுகளம் நரேன் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.